ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4க்கான நியூ சிலபஸில் பொதுத்தமிழில் திருக்குறளில் மொத்தம் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அரண் வலியுறுத்தல். அரண்னா என்ன, அதற்கான பொருள், விளக்கம், எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டாபிக் வைஸ் படிங்க. எதை படித்தாலும் புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் தெரிஞ்சு படித்தாதான் நமக்கு மறக்காது. நம்ம ஈஸியாக எக்ஸாம்லேயும் நமக்கு ஈஸியாகவும் தெரியும். இல்லாட்டி ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரே அர்த்தம் தான். இப்போ நம்ம சிலபஸ் பார்ப்போம். இது பொதுத்தமிழில் யூனிட் 7ல் தான் இலக்கியம், தமிழறிஞரும், தமிழ் தொண்டில் மொத்தம் நமக்கு 15 கேள்வி கேட்பாங்க. அதில் திருக்குறள் தொடர்பான செய்திகளை 20 அதிகாரங்கள் இருக்குது. அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அரண் வலியுறுத்தல். அரண்னா என்ன, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். முதல்ல தலைப்பை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். தலைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சாலே போதும். மற்ற பின்னாடி வர 10 திருக்குறளுமே நமக்கு புரிஞ்சுக்கவும் ஈஸியாக இருக்கும், படிக்கவும் ஈஸியாக இருக்கும். அரண்னா இப்போ என்ன, அரண் வலியுறுத்தல்னா என்னன்றதை நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். அரண்னா என்பதன் பொருள்னா நன்னெறி, ஒழுக்க நெறி, நீதி, நற்குணம், நல்வழி நடத்தல். இதைத்தான் நம்ம அறம் சொல்கிறோம். அறம், அரண் ரெண்டுமே ஒன்று தான். அரண் வலியுறுத்தல் நமக்கு 133 அதிகாரங்களில் 4வது அதிகாரமாக திருக்குறளில் இருக்குது. அரண் வலியுறுத்தல் மொத்தம் 1330 குறள் இருக்குது. இதில் 133 அதிகாரங்கள் இருக்குது. இதில் 4வது அதிகாரம் தான் அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் பற்றி வள்ளுவர் 2 அடிகளில் எப்படி சொல்லியிருக்காரு, அதற்கான பொருள் மற்றும் விளக்கத்தையும், எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்பாங்க என்பதையும் பின்னாடி வர 10 திருக்குறளில் நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திருக்குறள், சிறப்பீனும் செல்வமும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. இதில் ஈனும் என்றால் தரும் என்றும், ஆக்கம் என்றால் நன்மை என்றும், ஊங்குனா மேலான என்று பொருள். இந்த குறளுக்கான பொருளை பார்ப்போம். சிறப்பீனும் செல்வம் ஈனும், அறம் சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. ஆகையால் அத்தகைய அறத்தை நமக்கு வாழ்க்கைக்கும் சரி, நம் உயிருக்கும் சரி நன்மை தருவது அறத்தை விட வேறது இல்லை அப்படின்னு சொல்றார். ஸோ நம்ம எல்லாருமே அரண்படி நடக்க வேண்டும். அப்படி அரண்படி நடந்தால் நமக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கையில நன்மை நம்மை தேடி வரும், சிறப்பும் செல்வமும் தேடி வரும் சொல்றாரு. இப்போ அறம் எவற்றையெல்லாம் தரும் என வள்ளுவர் எதை சொல்றாருன்னா, சிறப்பு மற்றும் செல்வத்தை தரும். நம்ம அரண்வழி நடந்தாலே நம்மை தேடி செல்வமும் சிறப்பும் எல்லா நன்மைகளுமே நம்மளை தேடி வரும். இல்லை என்றால் அறத்தை தவிர நம்ம தீய வழியில போனோம்னா, நமக்கு தீமை தரக்கூடிய செயல்களை செஞ்சோம்னா நமக்கு தீமை மட்டும்தான் நம்மை தேடி வரும். ஸோ செல்வமும் சிறப்பு இருக்காது, கஷ்டமும் துன்பமும் தான் நம்மை தேடி வரும், வேறு எதுவுமே தேடி வராது. ஸோ அரண் வழியில் நம்ம நடக்க வேணும் என வள்ளுவர் சொல்றாரு. அறச்செயல்களை மட்டும் செய்ய வேண்டும். 2வது திருக்குறள் பார்ப்போம். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. கேடுனா என்னன்னா தீமை என்றும், ஊங்கில்லை அதனை விட பெரியதில்லை, மேலானது இல்லை என்று பொருள். இந்த குறளுக்கான பொருளை பார்ப்போம். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒருவர் அரண்படி வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு நன்மை உண்டாகும். அறத்தை போற்றாமல் மறந்து போய் தீய வழியில போனானா அதை விட அதுக்கு கொடியது வாழ்க்கையில கேடு, கெட்டது நடக்காது என்று சொல்றார் வள்ளுவர். ஸோ ஒருவன் எதை மறந்து வாழ்ந்தான் என்று அவனுக்கு மிகப்பெரிய கேடு தரும் என்று வள்ளுவர் கூறினா அறம். ஒருவன் அறவழியில் நடப்பதுதான் அவனுக்கு நன்மை தரும். அதை மறந்து அறத்தை மறந்து தீய வழியில போனானா அவனுக்கு கேடு மட்டுமே வரும். அறம் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு நன்மை தரும், இல்லை என்றால் கெடுதல் மட்டும்தான் தரும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நாம் அரண் வழியில் தான் அதை செய்ய வேண்டும். மறந்து கூட நாம தீய வழியில அந்த செயலை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது நமக்கு தீமையை தான் தரும். நல்ல வழியில் மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும், தீய வழியில நம்ம எதையுமே செய்யக்கூடாது. இப்போ 3வது திருக்குறள் பார்ப்போம். ஒல்லும் வகையான் அரபினை ஓவாதே செல்லும்பாய் எல்லாம் செயல். ஒல்லும்னா இயன்ற, ஓவாதே ஒழியாமல், தோய்வில்லாமல், செல்லும்பாய் நம்ம செல்லும் இடமெல்லாம். இந்த குறளுக்கான பொருளை பார்ப்போம். ஒல்லும் வகையான் அரவினை, நம்மால் இயன்ற செயல்களை எவை செஞ்சாலும் எல்லா இடங்களிலுமே நம்ம அறத்தோடு செய்யணும். ஒரு செயல் நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னா அதை நம்ம
அறத்தை வந்து ஃபாலோ பண்ணி செய்யணும். அப்படி இல்லாமல் தீய வழியில் செய்யக்கூடாது. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் நம்ம அறத்தை வந்து எல்லா இடங்கள்லையுமே ஃபாலோ பண்ணி செய்யணும். அதுதான் நமக்கு நன்மை தரும். உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்பாய் எல்லாம் செயல். இக்குறளில் செல்லுவாய் என்பதன் பொருள் என்னன்னா, செல்லும் இடம். செல்லும் இடமெல்லாம் நாம் அறம் செய்ய வேண்டும். அறத்தை மட்டும்தான் செஞ்சாதான் நமக்கு நன்மையும் சிறப்பும் நம்மளை தேடி வரும். நம்ம செல்லுமில்ல தீய செயல்களை நம்ம செஞ்சோம்னா நமக்கு தீயதான் வரும். நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமை வரும். அதாவது வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க பழமொழி. இந்த குறளுக்கும் எடுத்துக்காட்டாகவும் நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு வினைனா ஒரு செயல், ஒரு செயலை வந்து நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். அடுத்து பார்ப்போம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனத்தரன் ஆகல நீல பெற. மனம்னா என்னன்னா உள்ளம், மாசுனா குற்றம், குற்றம் இல்லாதது, ஆதல்னா ஆவது. குறளுக்கான பொருளை பார்ப்போம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், உள்ளத்துல வந்து நம்ம குற்றம் இல்லாமல் இருப்பதே ஒரு சிறந்த அறமாகும். மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. மனசுல நம்ம வந்து உள்ளத்துல குற்றத்தை வச்சுக்கிட்டு வெளியில வந்து நடிக்கக்கூடாது. வெறும் ஆரவாரத்துக்காக நம்ம நடிக்கக்கூடாது. மனசுல குற்றம் இல்லாமல் அறத்தோடு வாழ்வதுதான் அவனுக்கு சிறந்த அறமாகும். மற்றதெல்லாம் வெறும் ஆரவாரம் சொல்றாங்க. ஆகல நீரப்பிற என்றால் என்ன? மனதிற்குன் குற்றமுடையவராக இருந்து கொண்டு பிறர் பார்க்க நம்ம நல்லவன் போல நடிக்கிறது. அந்த நடிப்பு வந்து நல்லது கிடையாது. மனசுல நீ தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியில சிரிக்கிறாங்கள அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே மனசுலயும் சரி வெளியிலும் சரி அறத்தை வந்து பாதுகாக்க வேண்டும். அறன்படி தான் நம்ம வாழ வேண்டும். அரண் செயல்களை மட்டும்தான் மனசுலையும் சரி வெளியிலையும் சரி செய்ய வேண்டும். அதுவே நமக்கு வாழ்க்கைக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தரும். மற்ற எல்லாமே துன்பத்தை தான் தரும். எத்தனை நாளைக்கு நம்ம மனசுக்குள்ளேயே குற்றத்தை வச்சுக்கிட்டு வெளியில நடிக்க முடியும்? ஒரு நாள் தெரியும். அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளி சினம், இன்னாச்சொல்னா கடுமையான சொல். கடுமையான சொற்களெல்லாம் பேசக்கூடாது. இழுக்கானா இல்லாமல். இந்த குறளுக்கான பொருளை பார்ப்போம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். அழுக்காறுனா பொறாமை, அவான பேராசை, சினம், கடுஞ்சொல். இந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதுதான் நல்ல அறமாகும். இந்த நான்குமே நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றாங்க. பொறாமை, பேராசை, சினம், கடுமையான சொல். இந்த நாளை வந்து நம்ம ஒழிச்சாலே நம்ம வாழ்க்கையில நமக்கு அரண் நம்ம கூட இருக்கும். எந்த நான்கையும் விட்டு விடுவது அறமாகும் என வள்ளுவர் கூறுகிறார்னா, பொறாமை, பேராசை, சினம், கடுமையான சொற்களை பேசுதல். இது நான்கும் வந்து நம்ம ஒழிச்சாலே அறம் நம்ம கூடயே இருக்கும். அற செயல்களை நம்ம செய்வோம். இல்லை என்றால் இந்த நாளும் வந்து வாழ்க்கையில ஃபாலோ பண்ணவே கூடாது. நம் வாழ்க்கையில அறவே தவிர்த்து விட்டு அறச்செயல்களை செய்து வாழ வேண்டும். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றன்கால் பொன்றா துணை. அன்றறிவாம்னா பிற்காலத்தில் செய்வோம். பொன்றன்கால்னா உயிர் நீங்கும் காலத்து. பொன்றானா அழியாதன்னு அர்த்தம். இந்த குறளுக்கான பொருளை பார்ப்போம். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. பிற்காலத்துல நம்ம அறம் செய்வோம் என்று எண்ணாமல் நாள்தோறும் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யறப்பையும் நம்ம நாள்தோறும் அந்த அறத்தை ஃபாலோ பண்ணி அறம் செய்தல் வேண்டும். அந்த அறமே வந்து நமக்கு அழியாமல் நம்ம கடைசி காலத்தில் பொன்றன்கால் பொன்றான் துணைனா உயிர் நீங்கும் காலத்திலும் நமக்கு அந்த அறம் நாம் செய்த அறம் வந்து நமக்கு துணையாக இருக்கும் என்று வந்து வள்ளுவர் கூறுகிறார். நமது வாழ்நாளின் கடைசி காலத்தில் நமக்கு துணையாக நிற்பது எது என வள்ளுவர் கூறினார்? நாம் செய்த அறம். நம்ம ஒவ்வொரு நாளும் செய்த அறம் தான் நமக்கு கடைசி காலத்துல நமக்கு துணையாகவும் தூணாகவும் துன்பம் தரும் வேலைகளை வந்து நமக்கு ஒரு துணையாகவும் நின்று நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும். ஸோ அறத்தை வந்து நாள்தோறும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்களில் அறத்தோடு செய்தால் நன்மை கிடைக்கும் என்றும், அறத்தை ஃபாலோ பண்ணாம தீய வழியில் செய்தால் தீமை உண்டாக்கும். ஒரு அரண்படி நடத்தால் நம்மளுக்கு நமது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் நாம் துன்பத்தை அடைய மாட்டோம் என்று வந்து வள்ளுவர் கூறுகிறார். இந்த குறள்பால் மூலமா நமக்கு அறிவிக்கிறார். அடுத்து நாம பார்க்க போது 7வது குறள். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிக்கை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறுனா அறத்தின் வழி, சிவிக்கைனா பல்லக்கு. அடுத்து இந்த குறளுக்கான பொருளை பார்ப்போம். அறத்தாறு இதுவனை வேண்டா, அதாவது அறத்தின் பயன் இதுதான் நம்ம வந்து அறிய வேண்டுவதில்லை.
பல்லக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் பார்த்தே நாம் அறத்தின் பயன் இதுதான் என்று புரிந்து கொள்ளலாம். அது கம்பேர் பண்ணியிருக்காரு. அது வள்ளுவர் வந்து இந்த பல்லக்கையும் பல்லக்கு சுமப்பவனையும் பார்த்து அறத்தின் பயன் இதுதான் என்று நினைத்துக்காக சொல்லியிருக்காரு. அதை நம்ம இப்போ பார்க்கணும். அதாவது அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களையும் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை இரண்டையும் எளிவையாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். தீய வழிக்கு தங்களை ஆழ்படுத்திக் கொள்வர்கள் பல்லக்க வந்து தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கி கொள்ளாமல் மனப்பக்குவமின்றி வாழ்வையே வெறும் சுமையாக கருதுவார்கள். இதுல சிவிக்கை என்பதன் பொருள்னா பல்லக்கு. எக்ஸாம்பிள் இப்படிதான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவிக்கை என்பதுனா அந்த குரலை கொடுத்து இது சிவிக்கை என்றால் அதனால பொருளை வந்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து பல்லக்கு அப்படின்னா சிவிக்கை என்றால் பல்லக்கு என்று பொருள். அடுத்த நம்ம குரல் பார்ப்போம். 8வது வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். நன்றுனா அறம், வாழ்நாள்னா மறுபிறப்பு, வீழ்நாள்னா செய்யாத நாள், படாமைனா செய்யாமை. இந்த குறளுக்கான பொருளை பார்ப்போம். வீழ்நாள் படாமை நன்றாற்றின், வீழ்நாள்னா செய்யாத நாள். ஒருவன் வந்து நாள்தோறும் வந்து அறம் செய்தான் என்றால் அவன் மீண்டும் பிறக்கு வழி, அதாவது வழியை அடைக்கும் கல்லாகும். மறுபிறப்பு, வாழ்நாள்னா மறுபிறப்பு, மறுஜென்மம் என்பதே அவனுக்கு கிடையாது. ஒருவன் நாள்தோறும் அறம் செய்து வந்தான் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு மோட்சம் கிடைச்சிரும். மறுபிறப்பே இல்லை, மறுபிறப்பில் வந்து கஷ்டப்பட தேவையில்லை, இந்த ஜென்மத்தில் அவருக்கு மோட்சம் கிடைச்சு நல்வழியில் இருப்பார் அப்படின்னு. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். இதில் பயின்று வரும் அணினா ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணினா செய்துவிட்டு அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவதுதான் ஏகதேச உருவக அணி. இதுல ஏகதேசம் என்பது ஒரு பகுதி தான். படாமைனா இசை நிறை அளவிடை. இசை நிறை அளவிடையை வந்து செயலுசை அளவிடைனும் சொல்லலாம். செயல்களை வந்து ஓசை குறையும் எடுத்து அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெட்டெழுத்துக்கள் வருவதுதான் செயலிசை அளவிடை. அடுத்த குறள் பார்ப்போம். 9 அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இளம். இளன இல்லாதவை, புறத்தன அறம் செய்யாத அறம் அல்லாத செயல்கள். பொருள், இதற்கான பொருளை பார்ப்போம். அறநெறியில வாழ்வதே இன்பம் தரும், பிற வழியில வாழ்வன எல்லாம் புகழ் இல்லாதவை, மாறாக துன்பம் தருவதே. ஒருவன் வந்து அறவழியில நடந்தானா அவன் வாழ்க்கையில வந்து இன்பமும் நல்லதும் சிறப்பும் செல்வமும் அவனை தேடி வரும். இல்லை என்றால் மாறாக அவன் தீய வழியில போனானா, தீய வழியில ஒரு செயலை செஞ்சானா அவனுக்கு புகழ் எதுவுமே கிடைக்காது, மாறாக துன்பமும் கஷ்டமும் பிரச்சனையும் தான் வரும்னு சொல்லி அந்த திருக்குறள் மூலமா நமக்கு வள்ளுவர் கூறுகிறார். எதனால் வருவது உண்மையான இன்பமாக என வள்ளுவர் கூறினார். ஒருவன் அறம் செய்வதால். ஒருவன் அறம் செய்தான் என்றால் அவனுக்கு இன்பம் கிடைக்கும். அற வழியில போகாம தீய வழியில ஒரு செயலை செஞ்சானா அது அவனுக்கு துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும் என வள்ளுவர் சொல்கிறார். ஸோ நம்ம என்னன்னா அறம் வழியிலே நம்ம அறம் செய்து வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும், இல்லை என்றால் புற வழியில் போனால் நமக்கு துன்பம் கிடைக்கும் என்று சொல்றான். இப்படிதான் கொஸ்டின்ல ஏதாவது கேட்டு எதனால் வருவது உண்மையான இன்பமாக என வள்ளுவர் கூறுகிறார், அறம் செய்வதால் என்று கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து 10வது திருக்குறள். செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. செயற்பால்னா செய்ய வேண்டியது, உயர்பால்னா செய்யாமல் விட வேண்டியது, பழினா தீமை. ஒருவன் செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அறம், செய்யக்கூடாதுன்னா செய்யாமல் விட உயர்வாழ் செயல்கள், அதாவது தீமை தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. அது வந்து அவனுக்கு ஒரு பழி சொல்லாகும். பழினா என்னன்னா தீமை, தீமை தீமை தரக்கூடிய செயல்களை செஞ்சால் தீமை தான் உருவாகும் என வள்ளுவர் கூறுகிறார். எப்போவுமே ஒருவன் அரண் வழியிலே நடக்க வேண்டும், அதுதான் அவனுக்கு நன்மையும் சிறப்பும் அவனை தேடி வரும். இல்லை என்றால் தீமையும் துன்பம் தான் அவனை தேடி வரும். ஒருவருக்கு உயர்வாழ தோறும் என வள்ளுவர் எதை சொல்ல, உயர்வாழ்னா செய்யக்கூடாதவை, செய்யக்கூடாதவை செஞ்சோம்னா நமக்கு தீமை தான் வரும். ஸோ பழி செயல்களை செய்யக்கூடாது என வள்ளுவர் கூறுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ அரண் வலியுறுத்தல இருக்க 10 திருக்குறளையும் பார்த்துட்டோம். அதன் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம எல்லாருமே அரண் வழியில் நடப்போம் என்று வள்ளுவர் சொல்வதை நாமளும் ஃபாலோ பண்ணி அரண் வழியில் அரசியல்களை செய்வோம்.